வணக்கம்மா. இப்ப நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நல்லா தெரியும். மோடி. நான் இருக்கிறது வந்து ஸ்ரீரங்கம். என் பேரு வந்து கஜலட்சுமி. இப்பதான் அவர் வந்துட்டு போனாரு. எங்க ஊருக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. சரி சரி சரி. இந்தியா ஃபுல்லா ஸ்ரீரங்கம் மோடி போயிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு எங்களுக்கு. மோடி இங்க வந்தாரு அப்படின்னாலே எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. பக்கத்துல ஒன்னும் ஆர்ப்பாட்டம் இல்ல, இது இல்ல, மத்த கட்சிக்காரங்க மாதிரி எல்லாம் எதுவுமே இது பண்ணல. அவர் பாட்டுக்கு வந்தாரு, மக்களுக்கு செய்தி சொன்னாரு, பெருமாளை சேவிச்சாரு, சேவிச்சு சிம்பிளா நம்மள மாதிரிதான் இருக்காரு. வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமா ஆட்சி பண்றாரு. ஆமா. அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில உங்களுக்கு சிரமங்கள் அதிகமா அல்லது உதவிகள் அதிகமா இருக்கா? சிரமமே இல்லண்ணா, எல்லாமே ரொம்ப உதவியாதான் இருக்கு. எந்த கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலும் நல்லா நீட்டா இது பண்றாங்க, செய்யறாங்க. மத்திய அரசு அலுவலகங்கள். ஆமா. அதே மாதிரியே வந்து ஆதார் ரெனிவல் பண்றது, ஆதார பேங்க் இதோட இணைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு எங்களுக்கு. யாரும் எங்களை வெளியாளுக வந்து ஏமாத்த முடியாது. அதே மாதிரியே இந்த ஆதார் இருக்கிறதுனால நாங்களும் ஒரு பொருள் விற்கணும், வாங்கணும், இப்ப இடமே இருக்குன்னா அது எங்களை ஏமாத்தாம, நாங்க லேடிஸா இருக்கோம், எங்களை ஏமாத்தாம செய்யாம இது பண்ணாம நாங்களே அந்த இதை வந்து நேரடியா இது பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. இந்த ஆதார் எல்லாம் இல்லன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியது. அவர் ஆட்சிக்கு வரணும் நீங்க விரும்புறீங்களா? ரொம்ப ரொம்ப விரும்புறோம்னா. நான் வந்து சிறு தொழில் தான் பண்றேன். எனக்கு வந்து நான் வந்து பேங்க்ல கடன் வாங்கியிருக்கேன், செஞ்சிருக்கேன். அதுக்கு எனக்கு அடுத்தடுத்து உதவி பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதனால அவர் திரும்ப வந்தா சிறப்பு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மத்திய அரசுல அவங்க பிரதமர் வந்து மோடி வரணுங்கிறீங்க. மோடி தான். மாநிலத்துல வந்து நாளைக்கு ஒரு எழுச்சி மிக்க தலைவரா பாஜக தலைவரா அண்ணாமலை இருக்காங்களா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்காரு, பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்காரு. அவரும் நல்லதான் பண்றாரு. ஆமா. எங்களுக்கு வந்து இந்த ஆட்சியே பிடிக்கல, ஆட்சி மாறணும் எங்களுக்கு. தமிழகத்துல பிடிக்கல. அது உங்க கையில தான் இருக்கு. மாறணும். நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து பிஜேபி வந்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா. மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. மறந்துடாம நீங்க உங்களுக்கு வாக்களிக்கணும். திருச்சியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினரா நிக்கிறவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு சின்னத்துல இருக்காரு. மறந்துடாம நீங்க வாக்களிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஓட்டை சொல்லி வாக்களிக்க சொல்லணும். நன்றிமா, ரொம்ப நன்றி. ஓகேமா.